8 ஆண்டுகள் சிறையில இருந்து வெளிய வந்தவுடன், என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? என்னடா 8 வருஷம் வந்து நம்ம சிறையிலே இது போராட்டத்துக்காக உள்ள போனோம். இவ்வளோ பெரிய தண்டனைய வாங்கி நம்ம 8 வருஷம் வீணா போச்சே! அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்காவது ஃபீல் பண்ணது உண்டா? நான் தண்டனை வாங்கும்போதும் ஃபீல் பண்ணல. நீதிமன்றம் எனக்கு தண்டனை குடுத்துச்சு. நீதிமன்றம் உனக்கு ஆயுள் தண்டனை அப்படின்னு குடுத்தோனே, நான் வெளிய வந்து முழக்கம் போட்ட முழக்கமே வந்து, சாதி ஒழிப்போம், சாதி ஒழிப்போம் என்று முழக்கம் போட்டேன். ஒழிப்போம், ஒழிப்போம், கந்து வெட்டிய ஒழிப்போம் முழக்கம் போட்டேன். நான் என்னுடைய நட்பாக பெரிதாக தொடர்பில் இருந்த அண்ணன் ராஜாராம் என்று தமிழ்நாடு விடுதலைப் படையைச் சேர்ந்தவருக்கு வீர வணக்கம் போட்டேன் நீதிமன்றத்திலே. நான் எப்பெல்லாம் நீதிமன்றத்துக்கு வரணும், அப்பெல்லாம் நீதிமன்றத்தில் முழக்கம் போட்டு தான் போவேன், முழக்கம் போட்டு தான் வருவேன். ஏன்னா நான் ஒரு அரசியலை ஏற்றிருக்கேன், ஒரு விடுதலைக்கான அரசியலுக்கு வந்திருக்கேன். இன்னும் இந்த சமூகம் ஒடுக்கப்பட்ட சமூகம், சாதியா இங்கே அடிச்சு நொறுக்கப்பட்ட சமூகமாக இருந்துச்சு. அப்படிப்பட்ட சமூகத்தில் நான் ஒரு விடுதலை அரசியலுக்காக நின்றனால நான் செய்த விஷயத்தை, அது தவறோ சரியோ அது இன்றைக்கு வேணாம், ஆனால் எனக்கு நான் ஏற்றுக்கொள்ளப்பட்டு தான் சிறைக்கு போனேன். நான் இன்றைக்கும் நான் ஒரு ஆயுள் தண்டனை சிறைவாசியாக என்னுடைய அனுபவங்கள், நெருக்கடிகள் இதெல்லாம் சமாளித்தாலும் எனக்கு மனசுக்குள்ள ஒரு பெருமை இருக்கும். என்ன இருக்கும்னா, கந்துவெட்டி சட்டம்னு ஒரு சட்டம் நீ தமிழ்நாட்டில் இருக்குன்னா அது எங்களுடைய வழக்கினால தான். இந்த வழக்கினால தான் கந்துவெட்டி சட்டம்னு ஒரு சட்டம் வந்து கொண்டு வந்திருக்கு. இந்த வழக்கு நான் சார்ந்த வழக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பேசப்பட்ட வழக்கு. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அன்னைக்கு சட்ட அமைச்சர் பொன்னையன் இந்த வழக்கை பற்றி பேசி, சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் முருகவேல் ராசன் அன்னைக்கு வந்தவாசி சட்டமன்ற உறுப்பினர், அவருக்கு வந்து விளக்கம் அளித்து தான் இந்த சட்டம் கொண்டு வந்தாங்க. ஆகையால் இன்றைக்கு நான் இந்த வழக்கு சிறைக்கு போனதை பற்றியோ ஆயுள் தண்டனை பற்றியோ கவலைப்படலை. ஆனால் நம்மால் ஒரு சட்டம் வந்திருக்குல்ல, அதில் நான் மகிழ்ச்சியாக இருக்கேன். சிறை கைதிகளுக்கு வந்து பாலியல் துன்புறுத்தல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சிறைவாசிகள்லாம் வந்து பேசுறதை வந்து பார்க்கும். நீங்கள் இருந்த மதுரை மத்திய சிறையில் வந்து அப்படி எதுவும் பாலியல் துன்புறுத்தல்லாம் இருக்கா? இல்லை, தமிழ்நாடு முழுக்க சிறையில் இருக்கு. ஏன்னா மதுரை மத்திய சிறை அப்படிலாம் கிடையாது. பாலியல் சீண்டல் என்பது ஆணும் உடலுறவு வச்சுக்கிறது, இல்லை ஒரு ஆண் 14 வயசு 15 வயசில் வந்து மைனர் 18 வயசில் வர பசங்களை ஒரு டவுடி தாதா இப்படிலாம் இருப்பாங்க. இல்லை இன்னும் சாதாரண கைதிகள் என்ன செய்வாங்கன்னா, காசு கொடுத்து செக்ஸ் வச்சுக்குவாங்க ஆண்கிட்டே. இது வந்து சிறையில் காலங்காலமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு சுந்தர் ஒரு பையன் ஒரு திருட்டு வழக்கில் சிறைக்கு வரான். அவன் சிறைக்கு வந்து எங்கள் கூட இருக்கான், எங்கள் கூட நட்பாக இருப்பான், பழகுவான் வைப்பான். அப்போ சிறையில் இருக்கிற ஒரு முன்னணி 2-3 தாதாக்கள் அவனை வந்து அப்பப்போ அவனை வந்து சீண்டல் பண்ணுவாங்க. ஆள் சிறப்பாக இருப்பான். அவனை சீண்டல் பண்ணி அவனை வந்து தன்னுடைய இச்சைக்கு பயன்படுத்துவாங்க. அவங்களாம் பெரிய ஆள் வரல அரசியலில். அப்படி நபர் அவனை தண்ணி எடுக்க வச்சு, தண்ணி கொண்டு வா அதை கொண்டாந்து வச்சுக்கிட்டு அவனை உள்ளே வச்சு விளையாடுவார் வைப்பார். அவனுக்கு வெளியே இருந்து ஜாக்கெட்டு, சேலை இப்படிலாம் மனுவில் வாங்கிட்டு சொல்லி அவனை போட சொல்லி அவனை வந்து ஒரு திருநங்கையாகவே